அண்ணாமலையால் என்ன பாஜக சாதித்தது? அண்ணாமலைக்கு கொட்டி கொட்டி செஞ்சமே 1000 சவரன் நகை வாங்கி கொடுத்தீங்களா? 10 லட்சம் கோடி பயிர்கிட வச்சீங்களா? நீங்க அச்ச கொள்ளையோடவா அவருக்கு செலவு அதிகம் பண்ணீங்க? அண்ணாமலைக்கு முன்னாடி என்ன கட்சியை வளர்த்தீங்க? 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவீங்க, அண்ணா அறிவாலயம் போவீங்க, கலைஞருக்கு சொம்பு தூக்குவீங்க, ராயப்பேட்டா போவீங்க, அதிமுக ஆஃபீஸில் தொம்பு தூக்குவீங்க. தொம்பு தூக்குற கட்சியா தான் இருந்தது அதிமுக. திமுக சொம்பு. திராவிட கட்சிகளை தொங்கிதான் நம்மளால ஜெயிக்க முடியும். திராவிட கட்சி அறிக்கையெல்லாம் விடக்கூடாதுப்பா. கலைஞர் கோச்சு பாரு மெல்ல அப்படி நாளைக்கு கத்த பார்த்துக்கலாம். கட்சியா நடத்துனீங்க, கட்சி எங்க நடத்துனீங்க? திமுகவோட சொம்பா இருந்தீங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. திராவிட கட்சி உதவி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற போல ஒரு மனப்பாங்கல் இருக்காங்களா? அதை ஒழிச்சவர் அண்ணாமலை. அந்த கோவம் அண்ணாமலை மேல. திராவிட கட்சியில தான் மாதம் மாமூலாவது வந்திருக்கோம். இப்பதான் பாஜகலே மாமூல் வருது. அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடு சூறையாடு இருப்பாங்க. அண்ணாமலை இருந்தனால நட்டா வச்சு அங்க பண்ணி டெல்லியில முடிச்சு அதையும் போட்டு கொடுத்தாரு. காழ்ப்புணர்ச்சியில அண்ணாமலையை கடுமையா தக்காரு. அண்ணாமலை பாஜகவை உடைப்பதே நம்ம நோக்கம் இல்லை. பாஜகவை உடைச்சி எங்க கட்சியை உருவாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. வரவங்களை நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஜாகிரதையா பார்த்து தேர்ந்தெடுக்கணும். 2 இளைஞர்கள் ஜாதியால் மக்களை வேறுபடுத்தாதே, மதத்தால் வேறுபடுத்தாதே, இனத்தால் வேறுபடுத்தாதே. அந்த மாதிரி இருந்ததுன்னா வேங்கவேல் வராம இருந்திருக்குமோ அப்படின்னு என்ன வருது? அண்ணாமலை கட்சிக்கு பாஜக தயவு சுத்தமா தேவை இல்லை. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றிமா. சார், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விலகி வி த லீடர்ஸ்னு ஒரு அமைப்பை தொடங்கிட்டாரு. தொடர்ந்து பாஜகவில் இருந்து நிர்வாகிகள்லாம் விலகி போறதை நம்மளால பார்க்க முடியுது. விலகின உடனே ஒரு இதழை கூட எடுக்க முடியாது அண்ணாமலையால் அப்படின்ற போல தமிழிசையெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி கட்சியோட முன்னணி நிர்வாகிகள்லாம் பலரும் விலகக்கூடியதை பார்க்க முடியுது. அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் விலகி இருந்தாரு. தொடர்ந்து இந்த விலகலை எப்படி பாக்குறீங்க? இதே கூட்டம் அண்ணாமலை போனால் எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னது. அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியாது, டேஷ் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிச்சு. ஊத்து போக வேண்டியதானே. 16 லட்சம் இளைஞர்கள் பாஜகவினர் இளைஞர்கள் ஜென்எக்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. 1-2 பேர் போயிருக்காங்க பாஜக, இல்லைன்னு சொல்ல. அமர் பிரசாத் ரெட்டி, அப்புறம் கருண் நாகராஜன், அந்த மாதிரி நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வக்கீல் நளினிஸ்ரீ ஜாயின் பண்ணியிருக்காங்க. நளினிஸ்ரீ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிறந்த வக்கீல் அவங்க. பெண் உரிமை போராளி. அது மாதிரி நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதிகமான பேர் பாஜக வரல. நான் கேள்விப்பட்டவர் அண்ணாமலை சொன்னாராம், பாஜகவை உடைப்பதே நம் நோக்கம் இல்லை, பாஜக 2-3 உடைக்கணும் ஒரு எண்ணம் கிடையாது. விலகும் போதே ரொம்ப சாஃப்டா தான் பேசினாரு. பாஜக மீது எந்த தாக்குதலும் இல்லை. பாஜகவை உடைச்சி என் கட்சியை உருவாக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. வரவங்களை நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஜாகிரதையா பார்த்து தேர்ந்தெடுப்பேன். பெரிய தலைவர்கள்லாம் வர வேண்டாம், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வரட்டும், எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னா என் கட்சி முதல்ல இருந்து ஆரம்பிக்கப்படும். ஃப்ரம் தி பிகினிங். இளைஞர்கள் அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பயிற்சி வகுப்புகள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து கான்ஸ்டியூஷன்னா என்ன, அரசியல்னா என்ன, பப்ளிக் சர்வீஸ்னா என்ன, எலெக்ஷன் கமிஷன்னா என்ன வகுப்பு நானே எடுக்கிறேன். எக்ஸ்பர்ட்டை கூட்டு வர டிஃபென்ஸ் ஸ்டடீஸ், தேசிய பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, ஒரு ஐஐடி மாதிரி ரன் பண்ண போறார் பசங்களை வச்சு. RSS தான் கேம்ப் நடத்தும். தனி ஞாயிறுல கேம்ப் நடத்தி தேசப்பிதா பத்தி மக்கள் எல்லாம் சொல்ல நல்ல நல்ல ஒரு காரியங்கள் ஒழுக்க கற்றுக் கொடுக்கும். இவர் அதே மீறி அதே பாணியில தேசியம், தெய்வீகம், அப்புறம் வந்து ஆன்மீகம், அப்புறம் அது இல்லாம வந்து இராணுவம், கட்டுப்பாடு, உலக நாடுகள், வரைபடங்கள், ஐக்கிய நாடுகள், அமெரிக்கா, வல்லரசு, பொருளாதாரம், உலக பொருளாதாரம் அத்தனை கற்றுக் கொடுக்க போறார். கற்றுக் கொடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி இறக்க போறார். ஏங்க இதெல்லாம் என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். சரி, விஜய் எப்படி ஓட்டுக்கு வந்தார், ஆட்சிக்கு வந்தார்? ஜென்எக்ஸ் இளைஞர்கள். அந்த ஜென்எக்ஸ் இளைஞர்களுக்கு விஜய் மேல இருந்து ஒரு அதீத மோகத்துல ஓட்டு போட்டாங்க. தப்பு கிடையாது, நல்ல வரவேற்கப்படும் விஷயம்தான். ஏன்னா ஆட்சி மாற்றம் என்பதை கொண்டு வந்தது இளம் இளைஞர்கள்னா அவர்கள் பாராட்டத்தக்கவர்கள். அவங்க எப்படியா எனக்கு என்ன ராணா ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன அப்படின்னு போயிருந்தாங்கன்னா நாடு கெட்டு போயிருக்கும். என்னாடுறா இது,
எம்மக்கள் அப்படின்னு இறங்கினாங்க பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இளைஞர்களுக்கு பாராட்டு. அந்த இளைஞர்களை அடுத்த வழி கட்ட கொண்டு போறதுக்கு அண்ணாமலை பிளான் வச்சார். அதுதான் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். இதே இப்போ அண்ணாமலை இளைஞர்கள் விஜய்கிட்டே இருக்காங்க. ஒன்று வித்தியாசம், அண்ணாமலை அவளை சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக போறார். இப்போ டிகிரி படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போறான், ஆங்கிலம் பேச தெரியல, சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ஆங்கிலம் நல்லா பேச சம்பளம் அதிகமாக கொடுக்குறது. அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் தான் அண்ணாமலை பண்ண போறாரு. நாளைக்கு அண்ணாமலையால் வார்க்கெடுக்கப்பட்டவர்கள் எல்லா துறையிலும் வல்லவனா இருப்பார்கள். கட்டணம் கட்டவனா, ஃபீஸ் கட்டவனா, நீங்க வந்து ஹார்வர்டு MBA படிக்கிற மாதிரி ஃப்ரீயா கற்றுக் கொடுக்க போறாரு. அவர் நோக்கமே தமிழகத்தை மாற்ற வேண்டும். லஞ்சம், லாவண்யம், ஊழல், அடிமைத்தனம் இல்லாமல் இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பு, சிறுவர் பாதுகாப்பு இருக்கணும். இந்த பொய் நீட்டு, இந்தி ஒழிக, நீட் ஒழிக, அப்புறம் அந்த பரந்தூர் ஒழிக, அப்புறம் பெரியாரிசம், மன்னிசம், அப்புறம் வந்து நம்ம சனாதனம் ஒழிப்பு, இதெல்லாம் ஓரங்கட்டி வைன்றார். மக்கள் வாழணும்னா மதம் 2ஆம் இடத்துக்கு வரணும். மதம் முதல் இடத்துக்கு வந்தால் மக்கள் வாழ முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா. நீங்க பார்த்துருக்கலாம், நார்த்தில் வந்து மத கலவரம் நடக்கும். குஜராத்தில் நடந்தது, MP UP நடந்தது. தமிழ்நாட்டில் எந்த கலவரம் ஏன்னா சகோதரா பழகம். அப்பப்போ அடிச்சுப்பாங்க, சின்ன சின்னதாக அடிச்சுப்பாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் வரக்கூடாது. ஆனால் மதங்கள் ஒற்றுமையாக இருக்க தமிழ்நாட்டில் அது ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு சில வீரமணிகள் நிறைய வேலைலாம் பண்ணுவாங்க. இந்து மதத்தை மட்டும் திட்டுவாங்க. பெரியார் எவ்வளோ திட்டினார் இஸ்லாமியத்தை நமக்கு தெரியும், கிறிஸ்துவ திட்டினார் தெரியும். அதெல்லாம் வேணுங்க சைட் பை சைட் மூடி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க நோக்கமே இந்து மதத்தை மட்டும் திட்டுறது. இதெல்லாம் கூடாதுங்கிறது தான் விஜயோட, அண்ணாமலையோட நோக்கம். 2 இளைஞர்கள் ஜாதியால் மக்களை வேறுபடுத்தாதே, மதத்தால் வேறுபடுத்தாதே, இனத்தால் வேறுபடுத்தாதே. அந்த மாதிரி இருந்ததுன்னா வேங்க வயல் வராம இருக்கலாம், வராம இருந்திருக்குமோ அப்படின்னு என்ன வருது இருக்கலாம். ஒரு பத்திரிகையாளர் வீட்டில் மலத்தை அள்ளி கொட்டினீங்க, அதெல்லாம் இல்லாமல் போயிருக்கலாமோ. ஸோ இந்த முயற்சிகள் நல்ல முயற்சிகள். அண்ணாமலை கட்சிக்கு பாஜக தயவு சுத்தமாக தேவையில்லை. பாஜகவை நம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கல. ஆனா பாஜகவில் இருக்கவங்க எல்லாம் தொடர்ந்து அண்ணாமலையை காட்டமா விமர்சித்து வரதை பார்க்க முடியுது. நேற்றுக்கு வானதி சீனிவாசன் ஒரு தனியார் ஊடகத்துல கொடுக்கும் பொழுது அண்ணாமலையை நாங்க ரொம்ப நம்பணும், அவர் எந்த இடத்துல நிக்கிறாரோ அந்த இடத்துல நாங்க சீட்டு கூட ஒதுக்குறோம் அப்படின்றலாம் சொன்னாங்க. ஆனா எல்லாமே வீணா போயிடுச்சு, பாஜக மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளுமே வீணா போயிடுச்சு அப்படின்ற போல சொல்றாங்க. அதே போன்று வேலூர் இப்ராஹிம்லாம் வந்து விஜய் ரசிகர்களோட ஒப்பிட்டு அண்ணாமலை கூட போறவங்க எல்லாம் எல்லாமே கொள்கையற்றவர்கள் அப்படின்ற போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற பாஜகவில் இருக்கிறவர்கள் எல்லாம் அண்ணாமலை மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை கொட்டுவதை எப்படி பார்க்கிறோம்? இது ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச பழம் எனக்கு புளிக்கும்பாங்க, காக்கைக்கு தன் புளிக்குமா. அந்த மாதிரி அண்ணாமலை போனது அவங்களால ஜீரணிக்க முடியல. அண்ணாமலையால் என்ன பாஜக சாதித்தது, அண்ணாமலைக்கு கொட்டி கொட்டி செஞ்சமே. 1000 சவரன் நகை வாங்கி கொடுத்தீங்களா, 10 லட்சம் கோடி வைரக்கிரீடம் வச்சீங்களா, தங்க சாம்ராட் பெண்ல கொண்டு போனீங்களா, நீங்க அச்ச கொள்ளையோடவா அவருக்கு செலவு அதிகம் பண்ணீங்க. எவ்வளவு எஸ்டேட் வாங்கிருக்கீங்க, அண்ணாமலை இருக்கும் போது கொள்ளை அடிக்க முடியல. எவ்வளவு எஸ்டேட் வாங்கி போட்டிருக்கீங்க கர்நாடகால. எவ்வளவு மத்திய அமைச்சர்களுக்கு கோயம்புத்தூர்ல லேண்ட் கணக்குல 500 ஏக்கர், 10,000 ஏக்கர், 20 ஏக்கர் ஃபார்ம் வாங்கி கொடுத்த லிஸ்ட்லாம் இருக்குது. மத்திய அமைச்சர்களும் கரப்படைஞ்சு போக வச்சுட்டீங்களே. நீங்க ஊழல் பண்றதெல்லாம் மத்திய அமைச்சர்களும் ஊழல் ஆக்கிட்டீங்களே. நாளைக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்தா நோன்னா யாரும் மாட்டிப்பாங்க, மோடி தலை உள்ள போகுது. அப்படிப்பட்ட நீங்க நோட்டாலேருந்து 18% கொண்டு போன அண்ணாமலைய கட்சிக்கு என்ன பண்ணன்னு கேட்குற பாருங்க, இது வெக்கக்கேடு. உங்க நோக்கம் என்ன, கட்சியை வளர்க்கதா? அண்ணாமலைக்கு முன்னாடி என்ன கட்சியை வளர்த்தீங்க? 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிடுவீங்க, அண்ணா அறிவாலயம் போவீங்க, கலைஞருக்கு சொம்பு தூக்குவீங்க, பாதி பேர் இந்த பக்கம் ராயப்பேட்டா போவீங்க, அதிமுக ஆஃபீஸில் தொம்பு தூக்குவீங்க. தொம்பு தூக்குற கட்சியாக தான் இருந்தது அதிமுக, திமுக, சொம்பு. திராவிட கட்சிகளை தொங்கிதான் நம்மளால ஜெயிக்க முடியும். திராவிட கட்சி அறிக்கையெல்லாம் விடக்கூடாதுப்பா, கலைஞர் கோச்சு பாரு, மெல்ல அப்படி நாளைக்கு கத்தால பார்த்து விடலாம். கட்சியா நடத்துனீங்க, கட்சி எங்க நடத்துனீங்க? பெரிய சீனியர்கள் பாதி பேர் காலம் போயிட்டாங்க, பாதி பேர் உருவாடு இருக்காங்க, பாதி பேர் பெரிய பதவியில் இருக்காங்க. திமுகவோட சொம்பா இருந்தீங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து திமுக, அதிமுக, அதாவது திராவிட கட்சி உதவி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற போல ஒரு மனப்பாங்கல் இருக்காங்களா? அதை ஒழிச்சவர் அண்ணாமலை. அந்த கோவம் அண்ணாமலை மேலுக்கு. திராவிட கட்சியில இருந்தா மாசம் மாசம் மாமலாவது வந்திருக்கோம்,
இப்பதான் பாஜகலே மாமூல் வருது. டெண்டர் விடுறீங்க, மந்திரி முன்னாடி உட்கார வச்சா 10 லட்சம், நிக்க வச்சா 15 லட்சம், கையெழுத்து வாங்கி கொடுத்தா 25 லட்சம். மத்திய அமைச்சர்கள் முன்னாடி இங்க இருந்து போவாங்க தொழிலதிபர்கள். இங்க ஃபேக்டரியில் இந்த ப்ராப்ளங்க, எலக்ட்ரிசிட்டி வரல, அது வரல, உரம் வரல, யூரியா வரல, அதெல்லாம் அமைச்சர்கள் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டேபிள்ல அமைச்சர் முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு 15 லட்சம், ஃபைல்ல கையெழுத்து போட 25 லட்சம், ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணா 50% கமிஷன். இதுல மோடி பார்க்காம இருக்காரா? எவ்வளவு பணம் பண்ணீங்க? 50,000 கோடி 60,000 கோடி பணம் பண்ணீங்க ஒரு தலைவரும். ஆகவே இவங்களுக்கு கோவமே என்னன்னா, மோடி ஸ்ட்ரிக்டா இருக்கும்போது இவங்களால வாலாட்ட முடியல, பணம் பண்ண முடியல. அந்த 3 ஆண்டு காலம் திருத்தனமா பண்ணாங்க ஓரளவுக்கு. யாரை வச்சு? தேசிய தலைவர் வச்சு பண்ணீங்க, நட்டா வச்சு பண்ணீங்க. நட்டா வச்சு பண்ணதுனால அண்ணாமலையால் ஒன்றும் பண்ண முடியல. அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடு சூறையாடு இருப்பாங்க. அண்ணாமலை இருந்ததுனால நட்டா வச்சு அங்கே பண்ணி டெல்லியில் முடிச்சிட்டீங்க. அதையும் போட்டு கொடுத்தாரு. அந்த காழ்ப்புணர்ச்சியில அண்ணாமலையை கடுமையாக தாக்குறாங்க. இவங்க என்ன தாக்கி என்ன, தாமரை வளரப் போவது இல்லை. நல்ல தலைவர்கள் இருக்காங்க. எச் ராஜா இருக்கார், சக்கரவர்த்தி இருக்கார், நல்ல இளம் தலைவர்கள்லாம் இருக்காங்க. இல்லாம கேடி ராவன் நல்ல தலைவர்களாக இருக்காங்க. ஆனா அவர்கள் மட்டுமே போராது. ஒரு முகம் ஒன்று வேணும். அந்த முகத்தை கொடுத்தவர் அண்ணாமலை. அந்த முகத்தை தொலைச்சிங்க. இப்போ நீங்க உட்காந்து லப்பதிப்பான் கத்தி குய்யாமையா கத்தி ஏதாவது யாரும் சொன்னாலாம், நாங்களாம் 1000 அண்ணாமலை உருவாக்கும். 1000 தமிழிசை உருவாக்குங்க. முதல்ல அண்ணாமலை விட்டுருங்க, 1000 தமிழிசை உருவாக்குங்க. நான் பாராட்டுறேன். அது பேச்சு வெத்து பேச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கட்சியை வளர்க்குற வழி பாருங்க. அண்ணாமலை திட்டத்தை நிறுத்தினாதான் தமிழக பாஜக உருவிடும். அண்ணாமலை திட்ட பஸ்மாசரன் மாதிரி உங்க தள்ள கை வச்சு நீங்களும் அழிஞ்சு போக வேண்டியதான்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு. அது உண்மையா போறதுக்கு வாய்ப்பு உண்டு சார். அதே போல தொடர்ந்து அண்ணாமலை கூட போய் சேர்றவங்க எல்லாருமே மோடியை யாருமே விமர்சிக்கல, பாஜகவை யாருமே பெருசா விமர்சிக்கல, அதுல இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 4 பேரை தான் விமர்சிக்கிறாங்க. ஆகவே இவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க அப்படின்ற போல இன்னொரு விமர்சனத்தையும் ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? போனவங்க எல்லாம் திரும்புவாங்களா? மோடியை திட்டலன்னா திரும்பி வருவாங்க, மோடியை திட்டினா திரும்பி வந்துருவாங்களா? ஜெயலலிதாவை கேவலமா திட்டினவர் காளிமுத்து, PH பாண்டியன், அவங்க வந்தாங்களே. அனிதா ராதாகிருஷ்ணன், இவரு எவ்வளவு கேவலமா, சேகர் பாபு கேவலமா பேசினாங்க கலைஞரை. ஜெயலலிதா இருக்கும்போது திரும்பி வரலையா? ஆனா அண்ணாமலையோட வந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம், பணம் கொடுத்து வாங்கிப்பட்ட கூட்டம் இல்ல, பதவியில் இருக்கிறதுனால வர கூட்டம். இப்ப பாஜக சேர்றவங்க எல்லாருமே மத்திய அரசாங்கத்தில் எனக்கு பதவி வேணும், ராஜ்யசபா MP வேணும், லோக்சபா MP வேணும், MLA வேணும், கவர்னரா இருந்து கவுன்சிலரா தேர்தலில் போட்டி போடணும் அப்படின்ற ஆசை உள்ளவர்கள் தான் வராங்க. அண்ணாமலையிடம் வரவங்க எந்த ஆசையில வராங்க? அவர்கிட்ட அரசாங்கம் இருக்கா? மாநில அரசாங்கம் இருக்கா? மத்திய அரசாங்கம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை என்ற தனி மனிதனை நம்பி வராங்களே தவிர, உங்களை மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு வந்துட்டு பதவி கிடைக்கலாம் திருப்பி போற விஜயதாரணி மாதிரி. விஜயதாரணி என்ன மரியாதை பண்ணீங்க? MLA பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க, மதிப்பு இருக்கா? இல்லை. கௌதமி ராஜபாளையத்தில் சீட் கேட்டாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க ஊர் அது, தெலுங்கு பேசுறவங்க, கொடுக்கல. கௌதமி காலி. குஷ்பு எப்போ வேணா வெளியில வர மனநிலையில் இருக்காங்க. ஆமா, காயத்ரி நகரம் வெளில போயிட்டாங்க. இருக்கும்போது விஜய் போயிட்டு தொடர்ந்து விஜயதாரணி வெளியில வந்தாச்சு. ஆமா, எவ்வளவு பேரை மதிக்கிறீங்க நீ கட்சியில? பெண் என்றால் தமிழிசை மட்டுமே பெண். அப்புறம் யார் கையில தான் சார் தமிழக பாஜக இருக்கு? அப்போ ஆண்டவன் கையில, ஆண்டவன் கையில தான், மனுஷன் கையில இல்ல. கமலாலயம் பார்த்தா அண்ணாமலை இருக்கும்போது ரோடு முழுக்க கும்பலா இருக்கும். தலைப்பு செய்தி தான். இப்போ நைட்ல போறதுக்கே பயமா இருக்கு. அந்த டிவி என்ட்ரி முடிச்சுட்டு கார்ல போகும்போதே பயமா அச்சமாகுது. காக்கா இல்ல, அதான் ரியாலிட்டி. இதுவே காட்டுது தமிழ்நாடு பாஜகவின் வளர்ச்சி அசுர வளர்ச்சியா அபார வளர்ச்சியா அப்படின்னு காட்டுறது இது ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்ன சொல்றேன், தமிழக பாஜக மோடி என்ற அமித்ஷா உங்களிடம் வைரங்களா இருக்கு. 2 வைரங்கள், கோகினூர் வைரங்கள் மோடி, இன்னொரு பெரிய வைரம் அமித்ஷா. அந்த 2 வைரத்தை வச்சு தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க பாக்குங்க, உங்களை வளர்க்க பார்க்காதீங்க. அதே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விஜயும் அண்ணாமலை கையில் எடுக்க போட விஷயம், அமித்ஷா மோடி செய்யும் சில தவறுகள். அமித்ஷா திட்டமாட்டார். இப்போ மாணவர் கல்வி உதவி திட்டம்
அரசு வங்கிகளில் கடன் கொடுக்கப்படுகிறது மாணவர்கள் மேற்படிப்புக்கு. அது பிஏஓ, பிஎஸ்சிஓ, எம்ஏஓ, எம்எஸ்சியோ மேல் படிப்பு பணம். அதுக்கு மோடி சொன்னார், ஹமாரா கேரண்டி, நான் தான் கேரண்டி. எப்படி? நான் கேரண்டி, என்ன நம்பி பசங்களுக்கு பணம் கொடு. மத்திய அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு மாணவன் படிப்புக்காக வங்கியில் பணம் கடன் வாங்கியதாக சரித்திரம் இல்லை. இருந்தால் கூறுங்கள், உங்கள் காலில் விடுகிறேன். எவ்வளவு குழந்தைகள் படிப்பு நிறுத்திருக்கு தெரியுமா? பேங்க்ல பணம், ஷூரிட்டி, ப்ராப்பர்ட்டி. ஒரு கோயிலில் பூசாரி வேலை செய்யற பூசாரிக்கு பையனுக்கு எம்ஏ சீட் கிடைச்சது. அவர் ஒரு பேங்க்ல ரெக்கமெண்ட் பண்ணேன், தேசிய வழிமாட்ட வங்கியில. அந்த பேங்க் மேனேஜர் 4 மணி நேரம் காக்க வச்சார். அவரு இல்லையா, என்ன வேணும்? பேங்க் லோன். என்ன பண்ற நீ? கோயில் பூஜாரி. உங்க முள்ளையும் பூஜாரி வேலை கூட்டு போக வேண்டியதானே? மோடி நல்லா கவனிங்க இதெல்லாம், இந்த வார்த்தை எல்லாம். பூஜாரியில் கூட்டு போக வேண்டியதானே? அப்ப ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டாடுறீங்களா? கொண்டு வாங்க. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டாந்தீங்கன்னா பூஜாரி மகன் பூஜாரிக்கு போகலாம், செருப்பு திக்கிற போகலாம். போராட்டம் நடத்துறீங்களா தமிழ்நாட்டில்? ஆச்சாரியாரின் குலக்கல்வி திட்ட அதிகாரிகள் வழியா வருது உள்ளே இப்போ. சரி இல்லைங்க, என் பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். வீடு இருக்கா, வாசல் இருக்கா, என்ன சம்பளம்? 20,000 சம்பளம் வச்சு எங்க பையனை படிக்க வைக்க பாரு, கூலி வேலைக்கு அனுப்பு. இல்லைங்க படிக்கணும். சரி ஒன்று பண்ணு, பணத்தை கட்டு கொண்டா, 50% தரேன். ஐயா பணம் இல்லையா, எட்ட காலி பண்றியா, போலீஸ் வச்சு கூப்பிட்டுமா. இதுதான் மோடி அரசாங்கம்மா? இதுதான் ஜும்லா அரசாங்கம்மா? போஸ்ட் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் பதில் சொல்லுங்க. 8 கவுண்டர். நான் சொல்றதெல்லாம் உண்மையா? டி நகர் போஸ்ட் ஆஃபீஸ், அண்ணா நகர் போஸ்ட் ஆஃபீஸ், மந்தவள்ளி போஸ்ட் ஆஃபீஸ் 7 கவுண்டர் க்ளோஸ்ட். ஒரு கவுண்டரில் போங்க, சார் ஸ்பீட் போஸ்ட், சார் நெட்வொர்க் பண்ணல. அந்த போஸ்ட் மாஸ்டர் கூப்பிட்டு, என்னம்மா டெய்லி நெட்வொர்க் பண்ணல? சார் பிஎஸ்என்எல் போட்டு கொடுக்குறாங்க சார், அது வேலை செய்கிற நேரத்தோட வேலை செய்யாத நேரமே அதிகம். என் கஸ்டமர் எங்களை அடிக்க வராங்க சார். சிபிஎம்ஜி கட்டியா பிஎம்ஜி கட்டியா சிபிஎம்ஜி கேளுன்றாங்க, சிபிஎம்ஜி கட்ட எஸ்பிஎஸ்ஐ கேளுன்றாங்க. எங்களை நாங்கள் அடி வாங்கிட்டு இருக்கு ஜனங்கிட்ட. அங்கே கவுண்டரில் உட்காந்துலாம் வட இந்தியன். நான் ஒருத்தர் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்பா எப்போ கரண்ட் வரும்? நை. எப்போ எடுத்துப்ப? குச்சி நை. குமரி ஆனந்தன் மணி ஆர்டர் ஃபார்ம்ல இந்திய நீக்கிட்டு இல்லை இந்தியோட தமிழை கொண்டு வரணும் போராடியவர். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் போனால் ஹார்ட் அட்டாக் செத்து போடுவார். எல்லாம் ஹிந்தி வேணாங்களே, கவுண்டரில் போடாதீங்க, உள்ள போடுங்க. வெளியில் தமிழ் தெரிஞ்சவர். ஏன்பா ஸ்பீட் போஸ்ட் வருக்கா? கியா ஸ்பீட் போஸ்ட் நையே, குச்சி ஓவரே பேசுறான். இந்தி மேல எதிர்ப்பு இல்லை. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் வர காத்துட்டு இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் கண்ணை விரிச்சிட்டு மாணவர்களுக்கு லோன் ஒழுங்கா பேங்க் மேனேஜரை உதச்சி டிரான்ஸ்ஃபர். ஏன்னா பேங்க் மேனேஜர்லாம் ரிட்டையர் ஆனாலும் பென்ஷன், வேலையில் இருந்தாலும் பென்ஷன், எப்படி இருந்தாலும் பென்ஷன், வீட்டுக்கு 5 மணிக்கு போயிட்டே இருப்பான். இப்போ பிரைவேட் பேங்க் எல்லாம் அப்படி இல்லை, பெண்ட் எடுக்கிறாங்க. நேஷனலைஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், எஸ்பிஐ எல்லாம் 5 மணிக்கு மணி ஆச்சா வீட்டுக்கு போடும். பேசினா யூனியன் ஸ்ட்ரைக்கு. அவங்க எல்லாம் லோன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கேட்டா அடையாப்பா ஒரு 10 லட்சம் லோனை கொடுத்துட்டு நாளைக்கு ரிட்டையர் ஆன என்ன வந்து பிடுங்குவான், லோன் இல்லைன்னு சொல்லி அமைச்சிடுறேன். ஜனார்தன பூஜான்னு ஒருத்தர் தான் இந்திரா காந்தி பீரியட்ல வரவனுக்கெல்லாம். நீ அவன் வந்து ஒருத்தவன் தான், ஒரு கூரியர் பையன் வந்தானா, அவன் 10,000 கொடுத்தாரான். ஐயோ நான் கேட்கல வச்சுக்கோன். டீ போடுற பையன் வந்து அவன் 10,000 கொடுத்தாரான். ஜனார்தன் பூஜாரி வரவனெல்லாம் 10,000 லோன் கொடுத்தாரு. அந்த மாதிரி வேணா இந்த மாதிரி வேணா நடுத்தரமாக வைங்க. மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு செல்வதில் பயனாற்றுங்கள். அந்த மாதிரி ரூட்ல போறாரு அண்ணாமலை. நான் சொன்னதெல்லாம் வேடிக்கை இல்லை, இதெல்லாம் களை எடுத்து மக்களுக்கு எஜுகேஷன் உதவி, பெண்களுக்கு சமையல் செய்யறதுக்கு உதவி, சமையல் செய்யறதுக்கு உதவி, இப்படியான நோக்கத்தில் போகிற இளைஞர்களால் விஜயும் அண்ணாமலையும் அப்படின்னு நம்ம கருதும். அண்ணாமலை கட்சி ஒரு அமைப்பை துவங்கிட்ட பிறகு கட்சி மேலிடம், பாஜக மேலிடம் வந்து மேல ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. நாயனார் பல்வேறு மூத்த நிர்வாகிகள்லாம் பங்கேற்று இருந்தாங்க. என்ன நடக்குது மேலிடம்? அதே போன்று நாயனாரும் ஏதோ ராஜினாமா செய்துட்டாங்க அப்படின்ற போல செய்திகள் வெளியாகிறத பார்க்க முடியுது. என்ன சார் நடக்குது மேலிடத்துல? சரி, நயினார் ராஜினாமா தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுத்துறாரு. அவர் ஜென்டில்மேன். எப்பவுமே தேர்தலில் வந்து தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுப்பதுதான் நாகரிகம். அதற்கு பிறகு அவன் இருந்தாங்க கண்டிப்படுறார். அந்த செல்வ பெருந்தகை தேர்தலுக்கு முன்னாடி ராஜினாமா கொடுத்துறாரு. இப்ப தமிழ்நாட்டில் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி தலை இல்லாம இருக்குது. தலைவர்கள் என்றால் யார்? ஆளுமைகள்.
வழிநடத்தி செல்வார்கள். ம். பாஜக இல்ல, ம். காங்கிரஸுக்கு இல்லை. இனிமேல் தான் போட போகிறாங்களாம். தமிழ்நாட்டில் யாரை போடலான்னு பார்க்குறேன்னா பிரவீன் சக்கரவர்த்தி போடுறான்னு பார்க்குறாங்களாம். அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சில பேர். என்ன காரணம்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பிராமணர். அவர் டிவிஎஸ் குழுமத்தை சேர்ந்தவர். டிவி சுந்தரமையார் கம்பெனியில் ஆமாம். அது ஃபேமிலி ஓ. ஐயங்காராக தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி காமராஜரோட குழு ஐயருங்க. ம். ராஜகோபாலாச்சாரி ஐயருங்க. ஆர் கிருஷ்ணமாச்சாரி. வெங்கட்ராமன், டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஆர் வெங்கட்ராமன்லாம் தமிழ்நாட்டு ஆர் வெங்கட்ராமன் மாதிரி ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர முடியுமா தமிழ்நாட்டில்? காமராஜரோட நெருக்கிய இதயம், இதே கனி ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம். ஜாதிக்குள்ளே போகக்கூடாது. இவன் என்ன பண்ணுறாங்களாம் பிரவீன் சக்கரவர்த்தியை, ஓ பிராமின் கூடாது. அதனால தான் பார்த்து டெக்ஸாஸ் அமெரிக்க நாராயண் வெளில அமிச்சிங்களா. அப்புறம் வந்து இவங்கள முக்கியமானது எஸ்வி ரமணியை வெளியில் அமிச்சிங்களா. என்ன காரணம் தெரியலையே. ஓகே ஓகே. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் கொண்டு வரது ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு செல்வ பெருந்தை கோஷ் எதிர்ப்பு தெரிவிக்கும். காங்கிரஸ்ல எப்பதான் தலைவரை போட்டு எப்பதான் வழி நடத்தி எப்ப என்ன பண்ண போறாலும் தெரியல. பாஜக என்ன பார்த்தீங்கன்னா ராமசீனிவாசன் பேர் அடிபடுது. பேராசிரியர் ராமசீன் நல்ல சிறந்த அறிஞர், ஆன்மீகவாதி, சரியானவன். ஆனால் நடுவில் சிலர் முட்டுக்கட்டை போடுறாங்களாம். அவரு மதுரையில் இருக்காருங்க, சென்னையில் தான் இருக்கணும், அந்த மாதிரி கணக்கு கிடையாது. ஸோ இங்கே என்ன ஆச்சு, தமிழிசை மறுபடியும் எனக்கு பதவி ஒன்று கொடுக்குற மாதிரி தெரியல, நானே ஒரு டேர்ம் வந்துடுறேன் அப்படின்னு ஒரு டேர்ம் கேட்டிருக்காங்க. இதனால நிறைய பேர் விட்டு போட்டிருக்காங்க. இந்த குடைச்சல்ல மத்திய பாஜக என்ன பண்ண போறதோ தெரியல. வேடிக்கையா இருக்கு. ஆளால் நான் தான் தலை. நடுவில் இளைஞர்கள் அஸ்வத்தாமன், சூர்யா, அவங்க மா வெங்கடேசன், அவங்க தான் பட்டியலே தலைவருங்க, கர்மச்சாரியில் இருந்தார். அவருக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கட்சியை விளக்க முடியும். வெங்கடேசன்லாம் பெரிய போஸ்ட் தான், 10 பைசா பணம் பண்ணாது. புத்தகம் கூட எழுதியிருக்காரு. அம்பேத்கரிஸ்ட், சிறந்த தலைவர். இளைஞர்கள் கொடுத்ததா பாருங்களேன். ஒரு இளைஞர் தமிழ்நாட்டை ஆள்றார், இன்னொரு இளைஞர் சக்கப்போடு போடுறார். ஏன் கட்டெல்லாம் உட்காந்து நீங்களே உட்காந்துக்கிறீங்க? கொடுங்க, எங்களை மாதிரி வயசாக போய் ரிட்டையர் ஆகிடுங்க. நாளை சொல்லிட்டேன், இனிமேல் நாங்களாம் வர்ற, நீங்களே பண்ணுங்கப்பான்னு. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வழி விட்டு போன காலத்துல நந்தி மாதிரி உட்காந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ அஸ்வத்தாமனோ சூர்யாவோ இளைஞர்கள் வழி விட்டு போகலன்னா எல்லா இளைஞர்களும் ஓடி போட்டாலும் அப்புறம் கத்துவீங்க. எல்லாம் ஓட காத்துட்டு இருக்காங்க. என்ன அவங்களை தடுக்கிறதுன்னா மோடி அமித்ஷா தடுக்குது அவங்கள. மோடி அமித்ஷா மட்டும் கண்ணை காமிச்சாங்கன்னா பாதி கும்பல் அண்ணாமலை பக்கம் போய் சேர்ந்துடும். அப்புறம் பாஜக கதை கந்தலாயிடும். அப்புறம் கேட்காதீங்கம்மா. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.